ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிக்கிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஎஸ் பிரசிடென்ட் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து யூஎஸ்க்குள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு விதிமுறையை வந்து வகுத்திருக்காரு. ஆக்சுவலாக வந்து அவர் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அவர் பிரசிடென்ட் ஆனதுமே அதில் மினிஸ்டர்ஸுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, வித்தின் 2 monthsல வந்து எந்தெந்த நாடுகளுக்கு வந்து நம்ம விசாவை வந்து கொடுக்கக்கூடாது, அந்த நாடுகள் இருக்கிற மக்கள் வந்து அமெரிக்காவுக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டையும், அதை எதனால அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரைட்டீரியாஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ 2 மாதம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சில நாடுகள், அதாவது அதை வந்து 2-3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ரெட் கேட்டகரி, ஆரஞ்சு கேட்டகரி, எல்லோ கேட்டகரிங்கிற மாதிரிலாம். ஸோ இதில் என்ன, இப்போ ரெட் கேட்டகரி அப்படின்னா இவங்களால வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அந்த நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காகட்டும், இல்லை அந்த நாட்டில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் ஆகட்டும், இல்லை அந்த நாட்டிலேயே இருக்கிற தலைவர்களாகட்டும், அவங்க யாருக்குமே வந்து அமெரிக்காவில் வந்து விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாவது அவங்க அமெரிக்காவுக்குள்ள நுழையவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்லோ, ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் சொல்கிற அந்த கேட்டகரிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள், அந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து அமெரிக்காவில் வர்றதுக்கு வந்து விசா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சட்ட திட்டங்களை வந்து அவர் வகுத்திருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தான் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், இனிமேல் வந்து அவங்க அமெரிக்காவுக்குள்ள போக முடியாது. அங்கே இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள் மட்டும்தான். அவங்களால வந்து அமெரிக்காவில் போய் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி அமெரிக்காவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பட்சத்தில் வந்து அந்த மாதிரியான பிஸ்னஸ் பீப்புளுக்கு மட்டுமே தான் வந்து இனி விசா கொடுப்பேங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை தான் அவர் தெரிவிச்சிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் வித்தியாசமான என்னென்ன மாதிரியான ஆர்டர்களை அவர் புறப்படுவிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இவரோட பல செயல்களால் எல்லா நாடுகளுமே அஃபெக்ட் ஆகுது. பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடியது வந்து அவங்க நாடு தான். ஸோ யூஎஸோட முன்னேற்றம் மட்டுமே தான் அவரோட குறிக்கோளாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப் இதை பற்றி தெரிவிச்சிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ்.